கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கிறது. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் மாமியாகிய நகோமி ரூத்திடத்திலே சொன்ன வார்த்தைகளைத்தான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இளைப்படையாமல் உங்களுக்காக அவர் இன்றைக்கு ஏராளமான நன்மைகளை இன்றைக்கு செய்து முடிக்கப் போகிறார், அருளப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவள் வீடு திரும்புகிறாள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரங்களை கவனிக்கும் பொழுது, தற்செயலாய் வயலுக்கு வந்தாள், தாகத்தால் குடிசைக்கு வந்தாள், ஒரு தீர்மானத்தினாலே களத்திற்கு சென்றாள். ஆனால் தேவ தயவு அவளுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டபடினாலே ஒரு கனமுள்ள ஆச்சரியமான வாழ்க்கைக்குள் அவள் அடியெடுத்து வைத்தாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவள் களத்திற்கு செல்கிறாள். அங்கே பொழுது விடுவதற்கு முன்னே போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், உன் கையில் இருக்கிற போர்வை விரித்து பிடி என்று சொல்லி அதை விரித்து பிடிக்க செய்து அங்கே 6 படி வார்கோதுமைகளை அளந்து போடுகிறான். நயமானவைகள் அருளப்படுகிறது, நேர்த்தியான நன்மைகள் அருளப்படுகிறது. அவைகளை எடுத்துக்கொண்டு நிறைவோடு புறப்பட்டு வீட்டுக்கு வருகிறாள். அவளை பார்த்து நகோமி சொல்லுகிறாள், நீ பொறுத்திரு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவானதிலும் பெரிய நன்மை உண்டு என்று நகோமி அறிந்திருந்தாள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அது வேறு ஒன்றுமல்ல, நித்திய உடன்படிக்கையின் உறவு. சுதந்திரவாளியாய் போனவர் நிச்சயமாய் மணவாளனாய் திரும்பி வருவார் என்கின்ற நம்பிக்கை நகோமிக்குள் இருந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவ தயவு கிருபை உங்களுக்கு வெளிப்படுவதனாலே நீங்கள் இன்றைக்கு நிறைவான நன்மையோடு காணப்படலாம். நலமானவைகள் உங்கள் வசமாய் இருக்கலாம், நேர்த்தியானவைகளை அவர் உங்களுக்கு அருளி இருக்கலாம். ஆனால் அதை கடந்து இன்னும் நன்மை உண்டு, இன்னும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுதான் நித்தியமான ஒரு உறவு. 4 அதிகாரங்கள் தான் இந்த சரித்திர புஸ்தகத்தில் இருக்கிறது. முதல் அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது ரூத் மோவாபின் எல்லையை விட்டு புறப்பட்டாள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது தற்செயலாய் தனக்கு நேரிட்ட அந்த நிலத்திலே ரூத் பொறுக்கினாள். வேலைக்காரர்கள் சிந்தினதை பொறுக்க ஆரம்பித்தாள். அவள் பொறுக்கினது கதிர்தானோ அல்லது கர்த்தருடைய தயவோ என்று நினைக்கிறேன். அவ்வளவாய் தயவு அவளுக்கு வெளிப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பொறுக்கிக் கொண்டிருந்த அவள் பொறுத்திருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவள் பெறவே முடியாததை பெற்றுக்கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, யூதாவின் ராஜாக்களுடைய வம்சாவளிக்கு வித்திட்ட ஓபேத்தை அவள் பெற்றெடுத்தாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை கவனிங்கள். என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிமட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நெடுநாட்களாய் நீங்கள் காத்திருக்கும் காரியமாயிருக்கலாம். ஒருவேளை ரூத்தை போல நம்பிக்கை இழந்தவர்களாய் எல்லாவற்றையும் இழந்து பரிதபித்த ஒரு நிலையிலே கர்த்தரால் ஒரு பாதை திறந்து நடத்தப்பட்டு நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவைகளை, இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்காக அவர் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் முன்னமே அவர் இளைப்பாற மாட்டார். இவர் இன்றைக்கு உங்களுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரிதமாய் தீவிரமாய் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்களுடைய இருதயம் எதற்காய் காத்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, எனக்கு நிறைவானவைகளை தந்திருக்கிறீர், நேர்த்தியானவைகளை தந்திருக்கிறீர், அதை பார்க்கிலும் மேலான ஒரு நித்திய உறவுக்காய் நான் காத்திருக்கிறேன். உம்முடைய மணவாட்டியாய் காணப்படும்படிக்கு மணவாளனாய் உமக்காய் நான் காத்திருக்கிறேன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு.
உன் வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறவைகளை, ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதமான ஆச்சரியமான கிரியைகளை இன்றைக்கு செய்ய போகிறார். ஒருவேளை பாதையில் சில தடைகள் இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதே. முன் செல்லுகிற தேவன் மகத்துவம் நிறைந்தவர். போவாஸ் என்றால் ஸ்விஃப்ட்னஸ் என்ற அர்த்தம், துரிதமானவன் என்ற அர்த்தம். இவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் துரிதமாய் செய்து முடிப்பார். தீமைகளை எல்லாம் மாற்றி போடுவார். நன்மையினால் உன்னை அலங்கரிக்கும்படிக்கு இதோ வந்து கொண்டிருக்கிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்ட வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே இன்றைக்கு இந்த காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டார். இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் உனக்காக சிறந்த காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அலங்கரிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.